அத்தியாயம் 25. வெடித்தது. ஸ்ரீபெரும்புத்தூரில் இறங்கியதும் அவர்கள் முதலில் ஒரு சாலையோர பூக்கடைக்கு சென்றார்கள். தனு தனக்கு கனகாம்பரம் வேண்டும் என்று சொல்லி வாங்கி வைத்து கொண்டார். நளினியும் சுபாவும் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டார்கள். முதலில் சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி சிவராசன் அவர்களை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார். அது ஒரு முனியாண்டி விலாஸ். ஏனோ அந்த ஹோட்டல் வேண்டாம் என்று அனைவருமே நினைக்க அக்கம்பக்கத்தில் விசாரித்து இன்னொரு முனியாண்டி விலாஸ் அதே ஊரில் இருப்பதை கேள்விப்பட்டு அங்கே சென்றார்கள். திருப்தியாக பிரியாணி சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்ததும் பொதுக்கூட்டம் நடைபெறவிருந்த மைதானத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள காந்தி சிலை அருகே வந்தபோது சற்று நேரம் நின்றார்கள். யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று இறுதியாக ஒரு முறை பேசிக்கொண்டார்கள். தனுவின் சல்வார் கம்மீஸ் ஆடைக்குள் வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருந்தது. 2 விசைகள் கொண்ட வெடிகுண்டு. மாலை போட தயாராகும்போது அவர் முதல் விசையை அழுத்திவிட வேண்டும். குண்டு வெடிக்க தயாராகிவிடும். அது தயாராகிவிட்டது தெரிந்ததும் தாமதிக்காமல் குனிந்து அடுத்த விசையை அழுத்திவிட வேண்டும். தனு தன் வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டார். நான் தான் பொருத்திவிட்டேன் என்று சுபா சொன்னார். அனைவருமே பதற்றமுடன் இருந்தார்கள். ஹரிபாபு தனு ராஜுவுக்கு மாலை விடுவதை குண்டு வெடிப்பதையும் ஃபோட்டோ எடுக்க வேண்டும். தனு ராஜுவை நெருங்கும் கணத்துக்கு முன்வரை அவரையும் சுபாவையும் அடைக்காக்க வேண்டிய பொறுப்பு நளினியுடையது. அவ்வண்ணமே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தவுடன் சுபாவை பத்திரமாக கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி வெளியே அழைத்து வர வேண்டியதும் நளினியின் பொறுப்பு. எப்படியும் கலோபரமாகும். அனைவரும் சிதறி ஓடுவார்கள். அந்த இடைவேளையில் தப்பிவிட வேண்டும். இந்திரா காந்தி சிலை அருகே 10 நிமிடங்கள் நளினியும் சுபாவும் காத்திருக்க வேண்டும். சிவராசன் அங்கே வந்து விடுவார். ஹரிபாபுவும் உடன் வந்து விடுவார். பிறகு 4வரும் தப்பித்து விடலாம். ஒருவேளை சிவராசன் வர தாமதமாகிவிட்டால் மேற்கொண்டு காத்திருக்காமல் மற்றவர்கள் ஒன்றாக தப்பித்து சென்று விட வேண்டும் என்பதுதான் திட்டம். அந்த இடத்தில் அந்த சதித்திட்டத்தில் தாங்கள் 5 பேர் மட்டுமே பங்கு கொண்டிருப்பதாக நளினி நினைத்தார். ஆனால் 6வதாக ஒரு நபர் அங்கே இருந்த விஷயம் அவருக்கு மட்டுமல்ல, இந்த வழக்கின் புலன் விசாரணை முழுவதுமாக முடிகிற வரை சிபிஐக்கு கூட தெரியாது. இந்திரா காந்தி சிலை அருகே நின்று பேசிவிட்டு அனைவரும் பொதுக்கூட்ட மைதானத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். ஹரிபாபுவும் சிவராசனும் தனித்தனியே மேடையை நோக்கி போக சுபா, தனு, நளினி மூவரும் பெண்கள் பகுதியில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். மேடையில் சங்கர் கணேஷ் குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் சிவராசன் பெண்கள் பகுதிக்கு வந்து தனுவை மட்டும் அழைத்து அவர் கையில் அந்த ப்ரவுன் கவரை பிரித்து சந்தன மாலையை எடுத்து கொடுத்தார். போய்விட்டார். மீண்டும் திரும்பி வந்து தனுவை மட்டும் அழைத்து கொண்டு மேடையின் பின்புறமாக சென்றார். அங்கே ஹரிபாபு நின்று கொண்டிருந்தார். ராஜீவ்காந்தி விழா மேடைக்கு வருகிற வழியெங்கும் கூட்டம் இருந்தது. அவருக்காக விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பள பாதையில் இருபுறமும் கூட்டம் முண்டியடித்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் தனுவை சொருக சிவராசன் முயற்சி செய்தார். ஏனெனில் நேரம் மிகவும் ஆகிவிட்டபடியால் மேடையில் அனைவருக்கும் மாலை போட சந்தர்ப்பம் கிடைப்பது சிரமம் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. சொல்லி வைத்த மாதிரி லதா கண்ணன், அவரது பெண் கௌகிலாவாணி, இவள் ராஜுவை வாழ்த்தி கவிதை பாட காத்திருந்தவள் ஆகியோரும் மகளிர் வரிசையில் நளினிக்கு பின்னால் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து ராஜு வரும் பாதையை நோக்கி சென்றார்கள். தனு சில நிமிடங்களில் அந்த சிறுமி கோகிலவாணியை நட்பாக்கி கொண்டு அவளுடன் சகஜமாக பேசத் தொடங்கியிருந்தார். ராஜு வரும் நேரம் நெருங்கிவிட்டதென்று மாலையிட பெயர் கொடுத்திருப்பவர்கள் சிவப்பு கம்பள பாதையோரம் வரிசையாக நிற்கும்படியும் மைக்கில் அறிவித்தார்கள். கூட்டம் இன்னும் முண்டியடித்தது. காவலர்கள் நிறைய பேர் இருந்தாலும் யாரும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ ஒழுங்கு செய்யவோ விரும்பாத மாதிரி அவர்களும் பொதுவில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். வாழப்பாடி ராமமூர்த்தி திடீரென்று மேடை ஏறினார். ராஜு வருகிறார் என்ற அவரது அறிவிப்புக்கு கூட்டம் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. இசைக்குழுவினர் நகர ஆரம்பிக்க ஹரிபாபு தன்னுடைய கேமராவை தயார் செய்து கொண்டு தனு நின்றிருந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் செய்து கொண்டிருந்தார். மாலை போடும்போது ஒரு ஸ்னாப், கனப்பொழுதில் பின்வாங்கி குண்டு வெடித்ததும் இன்னொரு ஸ்னாப், அவ்வளவுதான். இங்கே பெண்கள் வரிசையில் அமர்ந்திருந்த சுபாவும் நளினியும் பதற்றத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். ராஜுவின் கார் வந்து நிற்பதை பார்த்ததுமே அவர்கள் எழுந்து கொண்டார்கள். ராஜு சிவப்பு கம்பளத்தின் மீது நடந்து வரும்போது நளினி சுபாவின் கையை அழுத்தி பிடித்து கொண்டார். வா என்று சொல்லி கூட்டத்திலிருந்து வெளியே வந்து விறுவிறு நடக்கத் தொடங்கினார்கள். அத்தனை பேரின் கவனமும் ராஜுவின் மீதே இருக்க அவர் அந்த இரவு பொழுதிலும் முகத்தில் களைப்பேதுமின்றி மாறாக புன்னகையுடன் கூட்டத்துக்கு வணக்கம் சொல்லுவதும் கையாட்டுவதும் மாலைகளை வாங்கி கொள்வதுமாக முன்னேறி வந்து கொண்டிருந்தார்.
காங்கிரஸ் பிரமுகர் லட்சுமி ஆல்பர்ட் வழியில் நின்று ராஜுவுக்கு வணக்கம் சொல்ல அவரை அடையாளம் கண்டு ஒருவரி நலம் விசாரித்தார். அதை சற்று தொலைவில் நின்றிருந்த மரகதம் சந்திரசேகர் கவனித்து விட்டார். அவருக்கு ஏனோ அது பிடிக்கவில்லை. முகம் இருண்டுவிட்டது. கூட்டத்தோடு கலந்திருந்த டேரியல் பீட்டர்ஸ் சட்டென்று முன்னால் வந்து மரகதம் சந்திரசேகரின் கையை பிடித்து அவரை மேடைக்கு அழைத்துச் செல்லத் தொடங்கினார். ராஜு முன்னேறி வர வர கூட்டம் ஆரவாரம் செய்து கொண்டே இருந்தது. அவர் சிறுமி கோகிலவாணியின் அருகே வந்தார். குனிந்து கன்னத்தை தட்டினார். சிறுமி கவிதை எழுதியிருப்பதை அவளது தாய் ராஜுவிடம் சொன்னார். தனு தயாராக இருந்தார். ஆனால் மிகவும் பதற்றமாக இருந்தார். கூட்டம் மிகவும் மோதி முண்டியடிக்க எந்த சிக்கலும் இல்லாமல் காரியம் முடிய வேண்டுமே என்கிற பதற்றம். ஒரு முடிவுக்கு வந்தவராக சட்டென்று முன்வந்து ராஜுவை நெருங்கினார். ஹரிபாபு அவர் மாலை போடுவதற்காக போக்கஸ் செய்ய தனு சடாரென்று நெருங்கியதுமே குனிந்து முதல் விசையை அழுத்திவிட்டார். இதனை எதிர்பார்க்காத ஹரிபாபு படமெடுக்க முடியாமல் போய்விடுமே என்கிற பதற்றத்தில் மேலும் முன்னால் வந்து குனிந்து படமெடுக்க பார்க்க அந்த கணமே குண்டு வெடித்தது. பிராந்தியத்தையே நிலைகுலைய வைத்த சக்திமிக்க ஆர்டிஎக்ஸ் ராஜீவ்காந்தி உட்பட 18 பேரின் உயிரை வாங்கிய குண்டு. என்னவென்று புரியாமல் கூட்டம் பதறி ஓடத் தொடங்கியது. மேடையில் இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி மற்றும் அருகிலிருந்த GK மூப்பனார் போன்றவர்கள் அலறியடித்து கொண்டு ஓடி வரத் தொடங்கினார்கள். என்ன நடக்கிறது என்பதே தெரியாத புகை மண்டலம். கால் வைக்கும் இடங்களில் எல்லாம் சதை துண்டுகள், இரத்தம், அதிபயங்கர ஓலம், மரண ஓலம். நளினியும் சுபாவும் அப்போது ஓடிக்கொண்டிருந்தார்கள். இந்திரா காந்தி சிலை வரை ஓடி மூச்சு வாங்கி அவர்கள் நிற்க சொன்னபடி 10 நிமிடங்களில் சிவராசன் தலை தெறிக்க ஓடி வருவது தெரிந்தது. அங்கே வந்தார். ராஜுவும் தனுவும் இறந்து விட்டார்கள். துரதிருஷ்டவசமாக ஹரிபாபுவும் இறந்து விட்டார் என்று சொன்னார். அவர் தன்னிடம் ஒரு வெள்ளை துணியில் சுற்றி வைத்திருந்த பிஸ்டலை நளினியிடம் கொடுத்து சுபாவிடம் பிறகு தந்துவிடும்படி சொன்னார். மூவரும் வேகமாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்து பேருந்து நிலையத்துக்கு வந்தார்கள். சென்னை செல்லும் பஸ் ஒன்று நின்றிருந்தது. ஆனால் அது கிளம்பாது என்று யாரோ சொன்னார்கள். என்ன செய்வதென்று புரியாமல் மேலும் வேகமாக நடந்தார்கள். வழியில் ஒரு வீட்டருகே நின்று அங்கே வாசலில் இருந்த பெண்மணியிடம் கேட்டு தண்ணீர் வாங்கி குடித்தார்கள். மெயின் ரோடுக்கு வந்து ஓடத் தொடங்கினார்கள். சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இரவு நேரம். ஏதாவது ஒரு வண்டி கிடைத்தால் நல்லது. யோசித்தபடி அவர்கள் ஓட ஓரிடத்தில் இருளில் காத்திருந்த இன்னொரு மனிதர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். நால்வருமாக ஒரு ஆட்டோவை நிறுத்தினார்கள். சென்னைக்கு போக வேண்டும். பஸ் கிடைக்கவில்லை. இது திருவள்ளூர் வண்டி சார். மெட்ராஸ் வரைக்கும் போகிறது கஷ்டம். எவ்வளவு தூரம் முடியுதோ போகலாம் என்று சொல்லி ஏற்றிக்கொண்டான். சிவராசன், சுபா, நளினி மூவரும் பின்னால் ஏறிக்கொள்ள அந்த புதிய மனிதர் டிரைவருக்கு அருகே ஒட்டி கொண்டார். ஆட்டோ புறப்பட்டது. யாரும் எதுவும் பேசவில்லை. அமைதியாகவே இருந்தார்கள். பிரச்சனை ஏதும் இல்லாமல் ஆட்டோ சென்னை நகர எல்லையை அடைந்தது. கத்திப்பாரா சந்திப்பு வந்தபோது ஆட்டோவை நிறுத்தச் சொல்லி அந்த புதிய மனிதர் மட்டும் இறங்கி கொண்டார். மற்ற மூவரும் ஆட்டோவில் மீண்டும் புறப்பட்டு சென்றார்கள். தேனாம்பேட்டை சிக்னல் அருகே அவர்கள் இறங்கி கொண்டு டிரைவருக்கு பணம் கொடுத்தார்கள். இன்னொரு ஆட்டோ பிடித்து பாரிஸ் கார்னர் சென்று அங்கே வேறொரு ஆட்டோ பிடித்து கொடுங்கையூர் போய் சேர்ந்தார்கள். நளினி அதுநாள் வரை சந்தித்தே இராத அந்த புதிய மனிதர் ஸ்ரீபெரும்புதூர் சம்பவ இடத்தில் இருந்த 6வது மனிதர். விடுதலை புலியின் பெயர் சின்னசாந்தன். வழக்கெல்லாம் முடிந்து நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மிக தற்செயலாக இதனை கண்டுபிடித்தேன். ஹரிபாபு எடுத்திருந்த 10 புகைப்படங்களுள் ஒன்றில் ராஜுவுக்கு நெருக்கமாக நின்று மாலை அணிவிக்கும் ஒரு அதிமுக கரைவேட்டி துண்டு மனிதரின் படமும் இருந்தது. அவர் யாரென்று எங்களால் அப்போது கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடிந்தபோது அந்த கண்டுபிடிப்பு அவசியமற்றதாகிவிட்டது. சின்னசாந்தனை நாங்கள் ஏற்கனவே கைது செய்து விசாரித்து அவர் தண்டனை பெற்று சிறையில் இருந்தார். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 26. ஒரு தற்கொலை. ஒற்றைக்கண் சிவராசன். ஹரிபாபு எடுத்த போட்டோக்களில் இருந்து அவரை நாங்கள் அடையாளம் கண்டதும் சிவராசன் தான் முந்தைய பத்மநாப கொலை வழக்கிலும் தேடப்பட்டு கொண்டிருந்த குற்றவாளி என்பது தெரிந்ததும் சிபிஐ ஒரு காரியம் செய்தது. எங்களிடம் இருந்த சுபா மற்றும் சிவராசனின் புகைப்படத்தை முடிந்தவரை பெரிதாக அச்சிட்டு இந்தியாவெங்கும் போஸ்டர்களாக ஒட்டினோம். தேடப்படும் குற்றவாளி கண்டுபிடித்து கொடுத்தவருக்கு பரிசு, வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள் என்ற அனைத்து ஊடக சாத்தியங்களையும் பயன்படுத்தி சிவராசனை பற்றிய தகவலுக்காக சிபிஐ காத்திருப்பதை பற்றி அறிவித்து கொண்டே இருந்தோம்.
யாருக்கும் என்ன தகவல் கிடைத்தாலும் சொல்லலாம். தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. மல்லிகையில் தகவல் பெறுவதற்கென்றே ஒரு தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டது. சில பிரத்யேக தொலைபேசி எண்கள் அதற்கென்றே தரப்பட்டன. யாரும் ஃபோன் செய்யலாம். தமக்கு தெரிந்த தகவலை சொல்லலாம். சில உருப்படியான தகவல்கள் வரத்தான் செய்தன. என்றாலும் பல பேர் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன் என்று யார் யாரையோ பார்த்து சிவராசன் என்று கற்பனை செய்து கொண்டு உடனே ஃபோன் செய்து விடுவார்கள். நாங்களும் சம்பந்தப்பட்ட நபர் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஓட்டமாய் ஓடுவோம். ஏமாற்றத்துடன் திரும்ப நேர்ந்தாலும் பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பு, அவர்கள் காட்டிய ஆர்வம் முக்கியமானவை. இதனிடையே தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த விடுதலை புலிகளின் வயர்லெஸ் சங்கோத தகவலை இடைமறித்து கேட்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. புரிந்து கொள்ள சிரமமான தகவல்களாகத்தான் அவை பெரும்பாலும் இருந்தன. என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பரிச்சயம் ஏற்பட்டு சிபிஐ மூலம் ஓரளவு விடுதலை புலிகளின் சங்கோதங்களை உடைக்க கற்றுக்கொண்டு விட்டோம். தமிழகமெங்கும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தோம். கிட்டத்தட்ட மாநிலம் முழுதும் சிபிஐ குழுவினரின் மாநில காவல்துறையினரும் சிவராசனுக்காக பதுங்கிக் கொண்டு காத்திருந்தனர். படுகொலை சம்பவத்துக்கு பிறகு திருப்பதி பயணம் வரை அனைவரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அதன்பின் முருகனும் நளினியும் தனியே போக சிவராசனும் சுபாவும் தனித்தனியே போய்விட்டார்கள். எப்படியாவது தமிழகத்திலிருந்து தப்பித்து இலங்கை செல்வதே அவர்களது இலக்கு என்பது எங்களுக்கு தெரியும். எனவே தமிழக கடலோர காவலை வெகுவாக பலப்படுத்தினோம். புலிகள் பொதுவாக படகு ஏறக்கூடிய இடங்கள் என்று சந்தேகப்பட்ட அனைத்து கடலோர பகுதிகளிலும் ஆட்கள் போடப்பட்டிருந்தார்கள். இதனால் சிவராசனும் சுபாவும் வெளியே வருவதே சிரமம் என்னும் நிலை உண்டாயிற்று. ஆனால் தொடர்ந்து அவர்கள் வயர்லெஸ் மூலம் பொட்டு அம்மானுடன் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். அத்தகைய ஒரு குறிப்பிட்ட வயர்லெஸ் தொடர்பை ஐபி இடைமறித்து கேட்டதில் ஒரு தகவல் கிடைத்தது. எப்படியாவது தமிழகத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும். ஆனால் வெளியே வர முடியாதபடி சிபிஐ எல்லா இடங்களிலும் கண்கொத்தி பாம்பாக காத்து நிற்கிறது. தப்பித்தே தீர வேண்டும். ஒரு வழி சொல்லுங்கள். சிவராசன் பொட்டம்மானுக்கு அனுப்பிய தகவல் இது. இதற்கு வந்த பதில், திருச்சி சாந்தன் உதவுவார், காத்திருக்கவும். இந்த திருச்சி சாந்தன் என்பவர் நாம் முன்னர் பார்த்த சின்னசாந்தன் என்கிற சுதேந்திர ராஜா அல்ல. இவர் வேறு. விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் பிரிவைச் சேர்ந்த இவர் வெகு காலமாக தமிழகத்தில் புலிகள் இயக்கத்துக்காக உழைத்து வந்தவர். திமுக தலைமையிலான தமிழக அரசு கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிரான காவல்துறை நடவடிக்கைகள் தீவிரமடைந்த போது தலைமறைவானவர். பல புலி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்த சமயம் அது. ஆயினும் அன்றைய தேதியில் தமிழகத்தில் இருந்தபடி புலி தலைவர் பிரபாகரனுடன் நேரடி வயர்லெஸ் தொடர்பு வைத்து கொண்டிருந்த ஒரே நபர் அவர்தான். ஆனால் ஒரு வினோதம். சிவராசனுக்கு திருச்சி சாந்தனை அதற்கு முன்னால் தெரியாது. ஒருமுறை கூட பார்த்ததோ பேசியதோ இல்லை. கேள்விப்பட்டது கூட இல்லை. இருவரும் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள்தான். என்றாலும் ஒருவரையொருவர் அறிந்தவர்கள் இல்லை. ராஜீவ் கொலை சம்பவத்துக்கு பிறகு சிவராசன் தமிழகத்திலிருந்து தப்பித்து இலங்கை செல்ல திருச்சி சாந்தன் மூலம் பொட்டு அம்மான் நடவடிக்கை எடுக்கிறார் என்ற தகவலை அந்த சங்கோத செய்தி குறிப்பிட்டதிலிருந்து உடைத்து தெரிந்து கொண்டோம். எனவே எங்களது உடனடி இலக்கு திருச்சி சாந்தனை பிடிப்பதுதான். என்ன பிரச்சனை என்றால், திருச்சி சாந்தனின் இருப்பிடம் சிவராசனுக்கு தெரியாது. சிவராசனின் இருப்பிடம் யாருக்குமே தெரியாது. இவர்கள் எப்போது எங்கே சந்திப்பார்கள்? எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் சென்னை தேனாம்பேட்டை எல்டாம்ஸ் ரோடில் இருந்த ஒரு வீட்டில் அந்த சந்திப்பு நடந்தது பின்னால் தெரிந்து கொண்டோம். முன்னதாக சிவராசன் கொடுங்கையூரில் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் விஜயன் என்பவரை கைது செய்து விசாரித்ததில் சிவராசனின் டைரி உள்ளிட்ட சில முக்கிய ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தன. விஜயன் உதவியுடன் அவரது வீட்டு சமையலறையிலேயே ஒரு குழி வெட்டி வயர்லெஸ் செட்டை புதைத்து அதன் மூலமாகத்தான் அவர் இலங்கைக்கு தொடர்பு கொண்டிருந்தார் என்கிற விவரம் தெரிந்தது. அவை அனைத்தையும் கைப்பற்றியிருந்தோம். மிச்சமிருப்பது சிவராசன்தான். அவரை பிடிக்க நாங்கள் மாநிலமெங்கும் இரவு பகல் பாராமல் தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் எல்டம்ஸ் ரோடில் வசித்து வந்த ஓர் இலங்கை தமிழர் வீட்டில் சிவராசன் சார்பில் சின்னசாந்தனும் திருச்சி சாந்தன் சார்பில் டிக்சன் என்ற இன்னொரு விடுதலை புலியும் சந்தித்திருக்கிறார்கள். எப்படி தப்பிப்பது என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு எங்களுக்கு இந்த தகவல் கிடைக்க இது மேற்கொண்டு திரும்பியதில் கோடியாக்கரை கடத்தல்காரர் சண்முகத்தை பிடித்தால் இவர்கள் தப்பும்போது பிடித்துவிட முடியும் என்று தோன்றியது. மாநில போலீஸ் உதவியுடன் சண்முகத்தை கைது செய்ய நாங்கள் முயற்சி செய்தபோது அவர் விஷயம் அறிந்து தமிழக காவல்துறையின் மூலம் சிபிஐயிடம் சரணடைந்தார்.
முதலில் சற்று தயங்கினாலும் பிறகு அவர் நிறையவே பேசினார். புலிகளுடனான தொடர்புகள், இலங்கையில் இருந்து வருகிற பெரும்பாலான விடுதலை புலிகளுக்கு அவரது வீடுதான் முதல் வரவேற்பு அறையாக இருக்கிற விஷயம், காட்டுப்பகுதியில் புலிகளுக்காக கடத்தப்படும் பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்களை பதுக்கி வைத்து படகு வரும் வேலை பத்திரமாக அனுப்பி வைக்கிற அவரது உதவிகள், புலிகளுக்காக தனது நிலத்தில் அவர் வசதி மிக்க காட்டேஜ்களை எல்லாம் கட்டி வைத்திருந்தார். தவிரவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து விடுதலை புலிகளுடனும் அவர் வயர்லெஸ் தொடர்பு வைத்திருந்தார். சண்முகத்தை அவரது வேதாரண்யம் காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பதுக்கி வைத்திருக்கும் பொருட்களை அடையாளம் காட்டச் சொன்னோம். நிறையவே காட்டினார். குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த பெட்ரோல், டீசல் கேன்கள், புலிகளுக்கு தேவையான பேட்டரிகள், பிற பொருட்கள், அனைத்திலும் முக்கியம், முருகன் இடையே இலங்கைக்கு திரும்புவதாக புறப்பட்டு போகாமல் திரும்பவும் சென்னை திரும்பிய சமயம் அவரிடம் கொடுத்துவிட்டு வந்திருந்த சில பொருட்கள். ஏற்கனவே முருகன் தனது வாக்குமூலத்தில் இது பற்றி சொல்லியிருந்ததால் சண்முகத்திடம் அதனை குறிப்பிட்டு முருகன் கொடுத்துவிட்டு போன பைகளை கேட்டோம். அதையும் புதைத்து வைத்திருந்தார். பைகள் மட்டுமல்லாமல் ஒரு சூட்கேஸும் கூட. அந்த ஜூன் 18ஆம் தேதி இரவு முழுவதும் வேதாரண்யம் காட்டுப்பகுதியில் சண்முகம் சுட்டிக்காட்டிய இடங்களில் எல்லாம் தோண்ட தோண்ட என்னென்னவோ பொருட்கள் கிடைத்து கொண்டே இருந்தன. வெடிபொருட்கள், பேட்டரிகள், பெட்ரோல், டீசல் கேன்கள், வயர்லெஸ் செட்டுகள் என்று பூமிக்குள்ளிருந்து வந்து கொண்டே இருந்தன. இரவு சண்முகத்தை அவர் வீட்டிலேயே சாப்பிடுவதற்கு அழைத்து சென்றோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது மாதிரி அது ஒரு வழக்கம். சாப்பிட வைத்து அன்பாக பேசி கைது நடவடிக்கையை அதிர்ச்சி தராமல் செய்வதன் மூலம் தகவல் பெறுவதில் தடங்கள் இருக்காது. வேதாரணம் பயணியர் விடுதியில் சிபிஐ முகாமிட்டிருந்த இடத்துக்கு சண்முகத்தின் உறவினர் ஒருவர் வந்தார். சீதாராமன் என்ற பெயருடைய அந்த மனிதரும் கடத்தல் தொழில் செய்பவர்தான். கொஞ்ச நேரம் சண்முகமும் அவரும் தனியே பேசி கொண்டிருக்க சீதாராமன் சண்முகத்தை கண்டபடி திட்டினார். செய்த காரியம், செய்து கொண்டிருக்கும் காரியம் குறித்த அவரது கண்டனமாக இருக்கக்கூடும். அவர்கள் தனியே பேசியதால் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. முதலில் சண்முகம் அச்சத்தின் பிடியில் அகப்பட்டது அப்போதுதான். விடுதலை புலிகளுக்கு எதிராக தனது செயல்கள் போய்கொண்டிருப்பது குறித்த அச்சம் மாட்டிக்கொண்டாகிவிட்டது. இனி என்ன செய்வது, மீள்வது? அப்போதுதான் அவர் தப்பிக்க முயற்சி செய்தார். கை கழுவ செல்வது போல் விருந்தினர் விடுதியின் பின்புறம் சென்ற அவர் அப்படியே திரும்பி பாராமல் ஓடத் தொடங்கினார். இத்தனைக்கும் அவருடன் ஒரு கான்ஸ்டபிள் இருந்தார். ஓடிய நபரை துரத்தி சென்று பிடிக்காமல் பதற்றத்தில் அவர் உள்ளே ஓடி வந்து எங்களிடம் தகவல் சொல்ல, இடைப்பட்ட நேரத்தில் சண்முகம் அந்த அடர்ந்த புதருக்குள் காணாமல் போயிருந்தார். அதிகாரிகள் துரத்தி கொண்டு போக பழக்கமில்லாத பகுதியில் முன்னேறுவது மிக சிரமமாக இருந்தது. ஆனால் சண்முகத்துக்கு அது பழகிய இடம். அடர்ந்த இருளில் புதைத்து வைத்திருந்த பொருட்களையே அவர் அனாசயமாக ஒரு வெளிச்சம் கூட இல்லாமல் அடையாளம் காட்டக்கூடியவராயிற்றே. தப்பியோடுகிற போது தனது வெள்ளை வேட்டி சட்டையை அவிழ்த்து எறிந்துவிட்டு அவர் ஓடியிருந்தார். அது மட்டும் காவலர்களிடம் கிடைத்தது. மறுநாள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சண்முகம் உடலைத்தான் கைப்பற்ற முடிந்தது. ஓடும்போது நண்பர் ஒருவர் மின்சார வாரியத்தில் வேலை பார்ப்பவர். வீட்டிலிருந்து லைன்மேன்கள் பயன்படுத்தும் கனமான கயிறை கேட்டு அல்லது எடுத்து கொண்டு போயிருக்கிறார். தவிர அவரது மகனது லுங்கி ஒன்றையும் வாங்கி கொண்டு கட்டி கொண்டு சென்றிருக்கிறார் என்பது பிறகு விசாரணையில் தெரிய வந்தது. வழக்கு, விசாரணை, குற்றச்சாட்டுக்கள், சிறப்பு புலனாய்வு குழுவின் மீது அவதூறுகள் என்று அந்த வாரம் முழுவதும் அமளி துமளியாக்கப்பட்டது. அது தற்கொலை அல்ல, சண்முகத்தை கொன்றுவிட்டார்கள் என்று கூட பேசினார்கள், பத்திரிகைகளில் எழுதினார்கள். ஆனால் நடந்தது இதுதான். அத்தியாயம் முற்று.